வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்கள் மாலை வணக்கம். சிவா நர்சரியிலேருந்து பேசுகிற கிருஷ்ணகிரி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நேற்று தான் கேரளா ரோட்டில் புதுசாக வந்திருக்கு. நிறைய இருக்குது பாருங்கள். அடினம் கூட அந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ட்டாக வேணுன்னா கூட நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். இது சிங்கிள் பெட்டல் கிடையாது, எல்லாமே டபுள் பெட்டல்ஸ் தான். ஓகேங்களா? இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் ஃபுல் வீடியோ நம்ம நர்சரி ஃபுல்லாகவே கொஞ்சம் காட்டிடுறேன். ரோஸ் கலெக்ஷன்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, புதுசாக வரணும். நாளைக்கு தான் லோடு வருது. புதுசாக நிறையா கலெக்ஷன் இருந்ததெல்லாம் காலி ஆகிடுது. இது எல்லாமே வந்து இன்டோரில் யூஸ் பண்ணுற பிளான்ட்டு தான். இப்போ வந்து ஏடிஎம் மேங்கோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆல் டைம் மேங்கோ அல்லது ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லுவாங்க. தாய்லாந்து வெரைட்டிஸு. இது வருஷத்தில் 3 டைம் காய் பழம் வரும். இதெல்லாமே நேற்று ஃப்ரெஷ்ஷாக லோடு வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே பாருங்கள் பிஞ்சியோடய இருக்கும். இது வந்து மாடி தோட்டத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். அதே போல் மூட்டி ஃப்ரூட்டு, அத்திப்பழம் மாதிரி மரத்துலேயே ஃபுல்லாக வைக்கும் காய், நாட்டு அத்தி மாதிரி. இப்போ பாருங்கள் மிராக்கல் ஃப்ரூட் வந்திருக்கு. மிராக்கல் ஃப்ரூட்லாம் ஒரு பழம் சாப்பிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிப்பான எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு இனிப்பாக தான் இருக்கும். இதே போல் ப்ளம்பின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நெல்லிக்காய் மாதிரி, கேரளாவில் வந்து ப்ளம்பி அது லென்த்தாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யாவில் எல்லோ வந்து அந்த டைம் எங்களுக்கு கிடைக்கல. இது லாஸ்ட் டைம் இதெல்லாம் காலி ஆகிடுச்சு. இந்த டைம் ரெட்டு வந்திருக்கு. நல்லா ஷார்ட்டாக பிளான்ட்டு சூப்பராக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதே போல் பலாவில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் பலா, அதாவது வியட்நாம் பலா வியட்நாம் ஜாக் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து உள்ளார வந்து ரெட் சோலையே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஜாக்குன்னு போட்டிருப்பாங்க, பட் நமக்கு இந்த கலருக்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து வியட்நாம் ஜாக்கு, ஆல் டைம் ஜாக். இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆல் டைம். இது பெரிய கவர்லேயே வந்துருக்கு. அதே செடி சின்னசுலேயும் இருக்குது, சின்ன கவரில் இருக்குது. எல்லாமே கிராஃப்டட் தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். பெரிய செடியும் சின்ன செடிக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். பிளான்ட் எல்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ தலைன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்தது தான் லோடு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் சாம்பா. நம்ம பன்னீர் வாட்டர் ஆப்பிள் பழம் மாதிரி தான் இருக்கும். பன்னீர் ஸ்மெல்லு செமையாக இருக்கும். அங்கே இது சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பட்டை ப்ளஸ் பிரியாணி இலை ரெண்டுமே ஒரே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது பாருங்கள். நல்லா ஹைட்டாகவே பெரிய கவரில் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுரியனம் செர்ரி, நார்மலான செர்ரி வந்து இது சுரியனம் செர்ரி வந்து செமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் பழம். இது மாடி தோட்டத்திலே வச்சு வளர்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து வெல்வெட் ஆப்பிள். இது எல்லா இடத்துலையுமே வருங்க, அட்டகாசமாக ஒரு ஆப்பிள்லாம். இது வெல்வெட் ஆப்பிள். இந்த பிளான்ட் இருக்குது. அப்புறம் நட்மங்கு, ஜாதிக்கான்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அது வந்து நட்மங்கு பாருங்கள். நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டு தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு. ஓகேங்களா? இது வந்து வியட்நாம் ஜாக் தான். எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது பாருங்கள் மில்க் ஃப்ரூட்னா மில்க் ஜாக் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த அதே சேம் தான். இந்த பழமும் அதே தான், மில்க் ஜாக்கு. இது பார்த்திங்கன்னா லிச்சியிலே பார்த்திங்கன்னா நம்ம ரம்பூட்டான் போல தான். இதில் வந்து ரெட்டாக வரும், மேலே வந்து அந்த முடி மாதிரி வராது லிச்சியில். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு தான், சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் அயனி, வைல்டு ஜாக்குன்னு சொல்லலாம், அல்லது அயனி. பலாப்பழத்தை அப்படியே உரிச்சு சாப்பிட்ற மாதிரி குட்டிஸாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே மங்குஸ்தான் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பராபா ஃப்ரூட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா துரியன். எல்லாமே சரியான குவாலிட்டியில் பக்காவாக இருக்கும். இது வந்து என்ன ஹைட்டாக இருக்குது பார்த்திங்களா? இது ஃபுல்லாகவே வந்து ரம்பூட்டான்னா அந்த லிச்சியில் வந்து முடியாக வராது. ரம்பூட்டானில் வந்து முடி வரும். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இது மார்க்கெட்டில் பழம் பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 400 500 வச்சு விற்பாங்க, சீசனை பொறுத்து. இப்போ பாருங்கள் நம்ம கடைக்கு வந்து புது வரவு இது. அதாவது ஐஸ்கிரீம் பீன்ஸ் காய் மாதிரி இருக்கும். உள்ளே உரிச்சோம்னாக்கில் ஒயிட் கலரில் பஞ்சு மாதிரி இருக்கும். இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அதே சேம் டேஸ்ட் தாங்க இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா ரம்பூட்டான் வந்து கிராஃப்டட் இருக்குது. ரம்பூட்டான் பிளான்ட்லேயே வந்து கிராஃப்டட் பாருங்களேன். ஓகேங்களா? எல்லாம் பக்காவாக இருக்கும். பிளான்ட்டெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செழிப்பு எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு. இது வந்து மலையன் ஆப்பிள்னா எல்லாருமே க்ரீன் ஆப்பிள்னு சொல்லி எல்லா நர்சரிலையும் ஏமாற்றி வைப்பாங்க. ஆக்சுவலாக இது க்ரீன் ஆப்பிள் கிடையாது. மலையன் ஆப்பிள்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் பழம் போலவே குட்டிஸாக லென்த்தாக ஃபுல் ரெட்டஸாக வரும் பழம். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓகேங்களா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நர்சரிலையுமே வந்து இதுதான் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி, க்ரீன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து போலியானது, அது நம்பாதீங்க. இது பேர் வந்து மலையன் ஆப்பிள். இது பாருங்கள், பெப்பரில் புஷ் பெப்பர் பார்த்திங்களா, எல்லாமே காயோடு இருக்கும். நீங்கள் மாடியிலே அழகாக வச்சு வளர்க்கலாங்க, அருமையான பிளான்ட்டு. இது வந்து கேட் ஃப்ரூட்டு, நம்மளுடைய பூனை கண்ணு அந்த பழம் மாதிரி, பூனை கண்ணு மாதிரி, இல்லை புலா பழம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இது ஒயிட் கலரில் கொத்து கொத்தாக வரும். இதில் சின்ன செடியிலே வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ப்ளூபெரி. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு தான். எல்லாமே நேற்று தான் நமக்கு லோடு வந்தது, வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். இது வந்து லூவி ஃப்ரூட்டு. கிட்டத்தட்ட நாவல் பழம் மாதிரி தான், கொஞ்சம் பெரிய மரம் ஆகும்போது வரும். கொத்து கொத்தாக சின்ன சின்னதாக அவ்வளோ அருமையாக இருக்கும் பழம். செம டேஸ்ட்டும் கூட பாருங்கள். இது வந்து எல்லா கிளைமேட்லேயும் எல்லா ஊர்லேயுமே வருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. இன்றைக்கி பாருங்கள், மொத்தம் நம்ம நர்சரியும் அப்படியே சுற்றி காட்டுறேன், எல்லா பிளான்ட்டையும். இன்னும் ஆந்திரா வெரைட்டிஸ்லாம் இன்னும் வரல. நாளை மறுநாள் தான் லோடு வருது. அங்கே அதிக மழை பெஞ்சதுனால, இந்த மியாசாகி மழை புயல் அடித்ததுனால அங்கே வந்து மழை அதிகமாக பெஞ்சு செடி ஃபுல்லாக நனைஞ்சி வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த லோடு மட்டும் இன்னும் வரல. அதுவும் நாளை மறுநாள் லோடு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற டோட்டல் நர்சரியும் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் பிளான்ட்டெல்லாம். அதே போல் சங்குப்பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அடுக்கு பூவெல்லாம் நமக்கு கிடைக்கும் பாருங்களா. 3 லேயர், கிட்டத்தட்ட ரோஸ் பூ மாதிரி தெரியும் பார்க்கவே, அவ்வளோ அழகாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, டீ சாப்பிட்லாம், டீ எல்லாம் போட்டு பிடிக்கலாங்க, அவ்வளோ நல்லா தான் இருக்கும். இன்னும் பின்னாடிலாம் நிறைய பிளான்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன நாளை மறுநாள் ஆந்திரா லோடு வந்ததுக்கப்புறமேல உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எடுத்து அனுப்புகிறேன். தேங்க்யூ.